வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். மாருதி எர்டிகாக்கு எல்பிஜி கேஸ் வந்து கரண்டா அப்ரூவல் கிடையாது. இந்த வீடியோ நாங்க அப்ரூவல் இருந்தப்போ எடுத்தது. இப்போ நாங்க மாருதி எர்டிகாக்கு எல்பிஜி பண்றது கிடையாது. அகைன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் பண்ணுவோம். ஹலோ எவ்ரிவன், இது ஆக்சிப்ரானா கார் கேஸ். நம்ம ஸ்டேட்ல நிறைய வண்டிக்கு பெட்ரோல் டு சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன கார் இருக்குன்னா மாருதி எர்டிகா. இந்த காரை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்தியன் ரோட்ஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற கார்கள்ல இதுவும் ஒன்று. இந்த காரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல நம்ம கஸ்டமர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிஎன்ஜி வந்து சேஃபான்னு கேக்குறீங்க. சிஎன்ஜி தாங்க ரொம்ப சேஃப். அதனால தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து இப்போ சிஎன்ஜி வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்றாங்க. டர்போ சார்ஜர் இன்ஜின்ஸ்க்கு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பா பண்ணலாம். கேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பண்ணுன்னு கேக்குறீங்க. கவலையே வேண்டாம், இப்போ எல்லா இடத்துலயுமே சிஎன்ஜி பங்க்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்டில் உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ் கேஸ் ஸ்டேஷன்ஸ் எதுவும் நியர்பை இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பெட்ரோல டிரைவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், காருக்கு ஒன்ஸ் நீங்க சிஎன்ஜி ஆர் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து 12,000 கிலோமீட்டருக்கும் ஏர் ஃபில்டர் வந்து 5,000 கிலோமீட்டருக்கும் மாத்திருங்க. அப்படி மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மாருதி எர்டிகா கம்மி பட்ஜெட்ல ஒரு அற்புதமான 7 சீட்டர் காரு. டீ போர்டு, ஓன் போர்டுன்னு ரெண்டுத்துலயுமே சக்க போர்டு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காருக்கு நம்ம போட்டிருக்கிறது 60 லிட்டர் எல்பிஜி சிலிண்டர். நீங்க 80% வரைக்கும், அதாவது 48 லிட்டர் வரைக்கும் நீங்க எல்பிஜி லோட் பண்ணிக்கலாம். மைலேஜ் பத்தி சொல்லணும்னா பெட்ரோல்ல டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு சிட்டிக்குள்ள 12 கிலோமீட்டர் வரும் அண்ட் ஹைவேஸ்ல 14 இருந்து 15 கிலோமீட்டர் வரும். பட் இதே நீங்க எல்பிஜில சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு 10 கிலோமீட்டர் அண்ட் ஹைவேல வந்து 13 கிலோமீட்டர் தான் வரும். பெட்ரோலை விட எல்பிஜில மைலேஜ் வந்து கம்மியா தான் வரும். தென் எப்படி எல்பிஜி பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா அதோட காஸ்ட் தான். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ருபீஸ், 1 லிட்டர் எல்பிஜி வந்து 58 ருபீஸ். 1000 ரூபாய்க்கு நீங்க 10 லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னா உங்களுக்கு 120 கிலோமீட்டர் ஓடும். பட் இதே நீங்க 580 ரூபாய்க்கு 10 லிட்டர் எல்பிஜி கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் ஓடும். ஸோ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும். மற்றபடி பெட்ரோல்ல கிடைக்கிற சேம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எல்பிஜிலையும் கிடைக்கும். சிஎன்ஜி அண்ட் எல்பிஜி ரெண்டுமே வந்து சேம் தான். பின்னாடி டேங்க் அப்புறம் ஃப்ரண்ட்ல ரெடியூசர் இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு மாறும். நம்ம ஷெட்ல 1998ல இருந்தே இந்த வீட்டு சிலிண்டர் யூஸ் பண்ணி எல்பிஜி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். தென் 2003ல கவர்மெண்ட் வந்து அதை பேன் பண்ணி காருக்குன்னு தனியா சிலிண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பண்ணி கொடுத்தோம். தென் 2006ல இருந்து சீக்வென்ஷியல் கிட்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். 2021ல தான் தமிழ்நாட்டில் வந்து சிஎன்ஜிக்கு அப்ரூவல் கிடைச்சது. இப்போ நம்ம சிஎன்ஜி எல்பிஜி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். சிலிண்டருக்கு ஸ்டாண்ட்லாம் வச்சு நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிருப்போம். ஸோ ஷேக்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. சிலிண்டர் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் பூட் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கும்னா, இது 7 சீட்டர் காரு. 7 சீட்டர்னாலே நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டில் நீங்க சிலிண்டருக்கு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல லக்கேஜஸ் வச்சுக்கலாம். லேப்டாப்ல டியூனிங் ப்ராசஸ் செக் பண்ணியாச்சு, எல்லாம் டெஸ்டட் ஓகே. தென் வண்டிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்க்கான சுவிட்ச் மட்டும் வரும். கேஸ் கம்மியா இருந்தா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல டிரைவ் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபுல்லா காலி ஆயிட்டா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அதுவே பெட்ரோலுக்கு கன்வெர்ட் ஆயிடும். கேஸ் ஃபில்லிங் வால்வு உங்களுக்கு பெட்ரோல் கேப் பக்கத்துலேயே வந்துடும். நீங்க ஈஸியா எல்பிஜி லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போனருக்குள்ள என்னென்ன இருக்கும்னா ரெடியூசர், இன்ஜெக்டர், மேப் சென்சார், கேஸ் ஃபில்டர். இந்த கேஸ் ஃபில்டர் யாரும் அவ்வளோ வைக்க மாட்டாங்க, பட் நம்ம எல்லா வண்டிக்குமே வைக்கிறோம். ஏன்னா கேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி உள்ள போகாம தடுக்கிறோம். அந்த மாதிரி போனருக்குள்ள ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். வயர்ஸ்லாம் வந்து கச்சா முச்சான எங்கேயும் இருக்காது. எல்லாமே ஸ்லீவ் போட்டு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி தான் வைப்போம். நீங்க உள்ள பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இந்த மாதிரி உங்க காருக்கும் சிஎன்ஜி ஆர் எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணோம்னா உடனே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஷெட் சென்னை அனகாபுத்தூர்ல தான் இருக்கு. கூகுள் ஆக்சிப்ரானா கார் கேஸ்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ரிவ்யூஸ் நீங்க செக் பண்ணலாம். 150க்கு மேல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க ரெஸ்பாண்ட் பண்றோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட கனெக்ட்ல இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.